கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 107ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நாம் நீதிமொழிகள் 13:13 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கர்த்தரின் கற்பனைகளுக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். இன்றைக்கு வசனம் நம் வாழ்க்கையை மாற்றும், நற்குணசாலியாய் மாற்றும், நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதிகாலையிலே தேவனுடைய வசனத்தை நாம் தேடும் போது இளைப்படைந்தவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய நல்வார்த்தைகளை கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, நாம் ஆசாரியன் அந்த நல் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைய தினத்திலே கூட உன்னுடைய வியாதிகள் சுகமாக வேண்டுமானால் நீ வசனத்தை அறிக்கையிட வேண்டும். வசனம் தெரிந்தால் தானே நீ அறிக்கையிடுவாய். இன்றைக்கு ஒரு வியாதி என்ற உடனே மருத்துவரை தேடி ஓடுகிறோம். அதை காட்டிலும் நமக்கு நல் மருந்து, அருமருந்து தேவனுடைய வசனம்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்காக நம்முடைய வியாதியை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் ஒவ்வொருடைய தழும்பும் நம்முடைய வியாதியை சுகமாக்கும். இதைதான் வசனம் சொல்லுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவிலிருந்து தப்புவிப்பார். மருந்தை அனுப்பின்னு சொல்லல, வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவிலிருந்து தப்புவிப்பார். வியாதிகள் வரும்போது சங்கீதம் 91 நல்லா அறிக்கையிடணும். 121, 46, 136 இப்படிப்பட்ட சங்கீதங்கள் எல்லாம் வல்லமையுள்ள ஒரு சங்கீதங்கள். இதை நீங்கள் அறிக்கையிட்டு, ஏகோவா ரஃபா என்று சொல்லி எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீரே. என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவில் இருந்து தப்புவிப்பேன் என்று சொன்னீரே. இதோ என்னை தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே. உன் வியாதி படுக்கையை நான் மாற்றி போடுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி நீ அந்த வசனங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு உன்னை குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்திலே லிஸ்திரா சபையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 16 எவ்வளவு நிமிரக்கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கை கால் வழங்காத ஒரு மகனை கொண்டு வந்து பிறவி சப்பானியா உட்கார வைக்கிறார்கள். பவுல் வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதை அவன் உற்று கேட்டுக் கொண்டிருந்தான். பவுல் அந்த பிரசங்க பீடத்திலிருந்து சொல்லுகிறார், விசுவாசத்துக்குரிய ரட்சிப்பு உன்னிடத்தில் இருக்கிறதை காண்கிறேன், நீ எழுந்து கால் ஊன்றி நெல் என்று சொல்லும் போது அவன் எனக்கு கால் இல்லையே என்று சொல்லவில்லை. அந்த வசனம், அந்த வார்த்தை அவன் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்து அவன் எழும்பி நிற்கிறான். கால் வழங்குகிறதை பார்க்கிறோம், வளர்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்குள்ள பூசாரிகள், இதோ மனுஷ ரூபம் எடுத்து தேவர்கள் இறங்கியிருக்கிறார்கள், பவுலை மெர்க்குரி என்றும் கர்த்தர் பர்னபாவை ஜூபிட்டர் என்று சொல்லி பூமாலைகளை போட்டு எருதுகளை பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு பூமி. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே அவள் 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறது. அன்றைக்கு இயேசு அந்த தேவாலயத்துல பிரசங்கிக்கிற வேளையிலே அவள் குனிந்து அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்ற வல்லமையுள்ள வார்த்தை அவளுக்கு நேராய் கடந்து போன போது தன்னை அறியாமல் அவன் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கூட அந்த வசனம் உன்னை அழிவிலிருந்து தப்புவிக்கும், உன்னை குணமாக்கும். அந்த வசனத்தை நீ அறிக்கையிடும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். நாகர்கோயில் பகுதியிலே ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர்களுக்காக பல வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 11 வருடங்களுக்கு மேல குழந்தை இல்லை. பின்பு IVF மூலமாய் குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை பிறந்த ஒரு 8 மாதத்திலே குழந்தை யூரின் போகாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிளாட் டிஸ்டன்ட் ஆய் அந்த வயிறு வீக்க கொண்டது. மருத்துவமனையிலே அட்மிட் பண்ணி இருந்தார்கள். அன்றைக்கு நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல பேச போய்விட்டேன். ஆனால் அந்த பிள்ளை 11, 12 முறை எனக்கு போன் பண்ணி இருக்கிறார். ஆனால் நான் போன் சைலண்ட்ல போட்டது நிமித்தம் எடுக்கவில்லை. இரவு 11 மணிக்கு இத்தனை முறை இந்த பிள்ளை போன் பண்ணியிருக்கிறது என்று சொல்லி அவளுக்கு போன் பண்ணும்போது அந்த பிள்ளை அதில் அழுதாள். ஆண்டி,
என் பிள்ளை யூரின் போகவே இல்லை, இன்றைக்கு அதை ஐசியூல வைத்திருக்கிறார்கள், அது உயிரோடு போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நாளைக்கு அதுக்கு என்ன தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி, யூரின் போகாவிட்டால் அதற்கு வேறு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அந்த பிள்ளையிடத்திலே சொன்னேன், ஐசியூலே போய் அந்த குழந்தையுடைய காதிலே இந்த போனை வை, நான் செபிக்கிறேன் என்று சொன்னேன். எனக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். அங்கு நர்ஸ் யாராவது இருந்தால் சொல்லு என்று சொன்னேன். கடவுள் கிருபையில ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் அங்கு இருந்தார்கள். அந்த சகோதரி அந்த போனை வைக்கும் போது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர் என்று 91ஆம் சங்கீதத்தை அபிஷேகத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதற்குள்ளாய் அந்த சங்கீதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே அல்லேலூயான ஒரு சத்தம் மறுபக்கத்திலே கேட்டது. அப்பொழுது எனக்கு தெரியும், ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் நான் சங்கீதத்தை முழுமையாய் சொல்லி முடித்து ஜெபிக்கும் போது நர்ஸ் சொன்னார்கள், நீங்கள் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தை நீங்கள் சொல்லும் போதே குழந்தை யூரின் பாஸ் பண்ணி விட்டது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம்! கர்த்தர் சமீபத்திற்கு தூரத்துக்கு தேவனாயிருக்கிறார். அந்த வசனத்தை நீ அறிக்கையிடும் போது, அந்த வசனத்தை நீ உன் வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது, கர்த்தர் உன் வியாதி இருக்கும் போது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி அந்த அழிவிலிருந்து தப்பு வைப்பார். வியாதி வந்தால் பயந்து போகாதீர்கள், தேவ வசனத்தை அறிக்கையிடுங்கள். ஸ்திரீயை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் என்ற வார்த்தை 18 வருஷம் கட்டி வைத்திருந்த கூனியை நிமிர செய்யுமானால், வியாதி படுக்கையில இருக்கிற உன்னுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் மலட்டு கர்ப்பத்தை திறக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! செயலிழந்து போயிருக்கிற உன்னுடைய நரம்புகள், தசைகள், எலும்புகளை உயிரடைய செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பழுது போயிருக்கிற உன் இருதயத்தை சீர்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மங்கி போயிருக்கிற உன் கண் பார்வையை கர்த்தர் இன்றைக்கு குணமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி அந்த வசனத்தை அறிக்கையிடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எதுவும் என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவிலிருந்து தப்புவிப்பேன்னு சொன்ன தேவன் அப்பா, இந்த காலை வேளையிலே உன்னுடைய வசனம் எங்களுக்குள்ளே கடந்து வரும்போது ஆண்டவரே அப்பா, அந்த வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, புல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடிக்கு ராஜா, இதோ உன்னுடைய தழும்புகளால் குணமானிகள் சொன்னீரே. ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு, ஆண்டவரை பவுலுடைய வசனத்தை கேட்டு அந்த லிஸ்திரா சபையிலே கால்கள் வழங்காதிருந்த அந்த மகன் எழும்பி நின்றதை பார்க்கிறோமே. எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி நிமிர்ந்து நின்றதை பார்க்கிறோமே. இந்த வேளையிலும் உடைய அற்புத கிரியை எங்கள் வாழ்க்கை நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் வியாதியை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா, ஆண்டவரே அந்த வியாதியில, இந்த பலவீனத்திலே இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அறிக்கையிட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.